டிசம்பர் 25 வியாழக்கிழமை. மனுஷர் சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-7. அன்றென்றுள்ள அப்பம் குடும்பத்தினராகிய உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடும் அன்போடும் எங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இந்த விசேஷமான பண்டிகை நாட்களிலே உங்களுடைய குடும்பத்தில் தெய்வ சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாயிருப்பதாக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லேஹேமிலே பிறந்த பாலகன் உங்கள் குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் பிறப்பாராக. மறுபிறப்பின் அனுபவத்தையும் இரட்சணிய சந்தோஷத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. பரலோக தேவகுமாரனாகிய இயேசு எத்தனை தியாகத்தோடு தன்னை தாழ்த்தி பூமிக்கு இறங்கி வந்தார். தேவகுமாரன் என்ற நிலையிலிருந்து மனுஷர் சாயலாகும்படி தன்னை எவ்வளவாக தாழ்த்தினார். இந்த கிறிஸ்துமஸ் பாலகன் யார்? அவர் ஆதியிலே வார்த்தையாக தேவனோடு இருந்தவர். யோவான் 1:2. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். கொலோசியர் 1:15. பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரவே மனுஷ சாயலானார். முதலாவதாக பரலோகத்திலிருந்து பெத்லேஹேமில் வந்து பிறந்தார். இரண்டாவதாக பெத்லேஹேமிலிருந்து கல்வாரிக்கு கடந்து சென்றார். வேதம் சொல்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. கெத்செமனே அனுபவமும் கல்வாரி பாடுகளும் எத்தனை வேதனையானது! கிறிஸ்து நமக்காக முள்முடி சூட வேண்டியதிருந்தது. கை கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட வேண்டியிருந்தது. ஏராளமான சவுக்கடிகளை பொறுமையோடே சகிக்க வேண்டியிருந்தது. அரை நிர்வாண கோலத்தில் எல்லோர் முன்னிலையில் அவமான சின்னமாக தொங்க வேண்டியதிருந்தது. இயேசு தம்மைத்தாமே பாவ நிவாரண பலியாக நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய அன்பின் ஆழத்தை யாரால் விவரிக்க முடியும்? மூன்றாவது நிலையாக கல்வாரியிலிருந்து பாதாளத்துக்குள் இறங்கினார். சாத்தானை தன்னுடைய இரத்தத்தினாலே வென்று மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவன் கையிலிருந்து பறித்து பாதாளத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்களை விடுதலையாக்கினார். அப்பொழுதுதான் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமற் போன ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். நான்காவது நிலையாக பாதாளத்திலிருந்து 3ஆம் நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் வெற்றி சிறந்த வீரனாக வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். ஐந்தாவதாக மீண்டும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் சென்று அங்கே கம்பீரமானவராய் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடிக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, அங்கிருந்து தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுவே இன்றைய பண்டிகை செய்தி. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் 2:9-11.